Hi friends, welcome to Vallamai IAS Academy. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7th ஸ்டாண்டர்டில் இருக்க ஈத்கா அப்படிங்கிற லெசன் தான் பார்க்க போகிறோம். ஈத்கா அப்படின்ற லெசன் வந்து யார் எழுதினா அப்படின்னா முன்ஷி பிரேம்சந்த் அப்படிங்கிறவங்க தான் எழுதியிருப்பாங்க ஆத்தர். நம்ம வந்து ப்ரோஸ்க்கும் போயமுக்கும் ஷார்ட்கட் போட்டிருக்கோம், வீடியோவில் செக் பண்ணி பாருங்கள், நம்ம சேனலில் வீடியோ இருக்கும். இப்போ இந்த லெசனுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. இந்த பிக்சரில் என்னென்ன பிக்சர் என்னென்ன ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை போட சொல்லியிருக்காங்க. சும்மா நம்ம இதை போட்டுட்டு போகலாமா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து தீபாவளி விளக்கேற்றி வச்சுருக்காங்கல்ல, தீபாவளி. இப்போ இங்கே என்ன பார்த்தீங்கன்னா பொங்கல் பொங்கி வருதான், அப்போ இது பொங்கல் ஃபெஸ்டிவல். அடுத்து பார்த்தீங்கன்னா இது என்ன ஃபெஸ்டிவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்ரீத் ஃபெஸ்டிவல். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஜீசஸ் கிறிஸ்டெலாம் இருக்கிறதுனால கிறிஸ்மஸ் இது. அடுத்து பாருங்க கலர்ஃபுல்லாக இருக்கா, அப்போ ஹோலி பண்டிகை. அடுத்து பாருங்க இது என்ன அப்படின்னா ரம்ஜான், இது ரம்ஜான் பண்டிகை. இது வந்து பார்த்தீங்கன்னா பூக்களால் டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்களா, அப்போ ஓணம். இது வந்து பார்த்தீங்கன்னா நவராத்திரி. சும்மா என்னென்ன ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக தான் எழுதுனேன், பார்த்துக்கோங்க. அடுத்த லெசனுக்குள்ளே போகலாமா? அடுத்து பாருங்க இதில் 3 செக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் செக்ஷன் 1 போகலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? How wonderful and how beautiful was the morning of Eid. The trees looked greener, the field more festive, the sky had a lovely pink glow, the sun seemed brighter and more dazzling than before to wish the world a very happy Eid. அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த காலை பொழுது ஈத் அப்படின்ற பண்டிகை இன்னைக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு அவங்களுக்கு அந்த பண்டிகையாம், அதாவது ஈத் பண்டிகையோட காலை பொழுது எப்படி இருக்குது அப்படின்னா எவ்வளோ ஒரு வண்டர்ஃபுல் அற்புதமாக, எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ ஒரு அழகாக, எவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே இருக்க மரங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப க்ரீனாக இருக்கான், நல்லா பச்சை பசேல்னு இருக்கான். அங்கே இருக்கிற ஃபீல்டு அப்படின்னா என்னென்னா வயல்வெளிகள்லாம் விழா பண்டிகை கோலமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்கை எப்படி இருக்குது அப்படின்னா பிங்க் க்ளோவாக இருக்கான், நல்லா பிங்கிஷாக இருக்கான் ஸ்கை. வானம் எப்படி இருக்குது, நல்லா பிங்கிஷாக இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. சன் எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப பிரைட்டரா இருக்கான், முன்னாடி விட முன்னாடி இருந்ததை விட ரொம்ப வந்து பிரைட்டரா இருக்கான். டாஸ்லிங் அப்படின்னா என்னன்னா எக்ஸ்ட்ரீம்லி பிரைட், ரொம்ப அதிக பிரைட்னஸாக இருக்கிறது தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டாஸ்லிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சன் அவ்வளோ ஒரு பிரைட்டாக இருக்கிறத பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா, சன் வந்து இந்த உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே ஈத் பண்டிகையோட விஷயம் வந்து கொடுக்குற மாதிரி, எல்லாருக்கும் ஈத் பண்டிகையோட நல்வாழ்த்து சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இந்த பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க. அடுத்து போகலாமா? த வில்லேஜ் வாஸ் ஃபில்டு வித் எக்ஸைட்மெண்ட். அந்த வில்லேஜே எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்காங்களாம், பயங்கரமாக ஒரு ஜாலியாக. ஈத் பண்டிகை இப்போ நமக்கே தீபாவளி வருது, பொங்கல் வருது, கிறிஸ்மஸ் வருது அப்படின்னா எல்லாரும் எப்படி இருப்போம், ரொம்ப ஜாலியாக இருப்போமா, லீவ் வரும், நம்ம பண்டிகையை கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஈத் பண்டிகையை வச்சு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக அந்த வில்லேஜில் எல்லாரும் இருக்காங்க. எவ்ரி ஒன் வாஸ் wake up early to go to the ஈத்கா. எல்லாருமே ரொம்ப சீக்கிரமாக எழுந்திரிச்சிடுறாங்க, சீக்கிரமாக எழுந்து இந்த ஈத்கா பண்டிகைக்காக கிளம்புறாங்க அப்படின்றாங்க. அதில் யார் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கா அப்படின்னா பாய்ஸ். அங்கே இருந்த மற்ற எல்லாரை விட யார் ரொம்ப அதிக எக்ஸைட்டடாக இருக்காங்கன்னா அங்கே இருக்க பாய்ஸ், அங்கே இருக்க பசங்க தான் வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்காங்களாம். த பாய்ஸ் வேர் மோர் எக்ஸைட்டட் தேன் தி அதர்ஸ். மற்ற எல்லாரை விட பாய்ஸ் தான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்காங்களாம். தே ஹேட் பீன் டாக்கிங் அபவுட் இட் ஆல் த டைம். அவங்க எப்போ பார்த்தாலும் அதை பற்றியே தான் பேசிகிட்டு இருப்பாங்களாம். இப்போ ஒரு பண்டிகை வரப்போகுதுன்னா அந்த பண்டிகைக்கு என்ன பண்ணலாம், எங்கே போகலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருப்போம்ல, அந்த மாதிரி இவங்க எந்த டைமும் ஆல் த டைம் எல்லா டைமும் இந்த ஈத்காவை பற்றியே தான் பேசிகிட்டு இருந்தாங்களாம். ஃபைனலி த டே ஹேட் கம். எப்போ பார்த்தாலும் அந்த பண்டிகையை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாங்களாம். ஃபைனலாக அந்த நாள் வந்து இன்னைக்கு தான் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நவ் தே வேர் இம்பேஷன். இப்போ அவங்களால பொறுக்கவே முடியல. இம்பேஷன் அப்படின்னா பொறுமையே இல்லை இப்போ அவங்கக்கிட்ட அவ்வளோ ஒரு ஆக்டிவாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பேஷன்னா பொறுமையாக இருக்குது, இம்பேஷன்னா பொறுமையே இல்லை அவங்கக்கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. தே வேர் டாக்கிங் their treasure out of their
They were taking their treasure out of their packets, counting and recounting it before putting it back. அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய ட்ரெஷர், அவங்கள்ட்ட எவ்வளோ காசு இருக்குல்ல அதான் சொல்கிறாங்க, எவ்வளோ காசு இருக்கோ அதை எடுக்கிறாங்களாம், பேக்கெட்லேருந்து எடுக்கிறாங்களாம், கவுண்ட் பண்ணுறாங்களாம், திரும்ப வைக்கிறாங்களாம், திரும்ப கவுண்ட் பண்ணுறாங்களாம். இப்போ சின்ன பசங்களாம் என்ன பண்ணுவாங்க, அவங்கக்கிட்ட வந்து உண்டு இல்லை இப்போ எதுலையோ காசு வைக்கிறாங்கன்னா அப்பப்போ அதை எடுத்து கவுண்ட் பண்ணி வைப்பாங்க பார்த்தீங்களா. ஒரு கியூரியாசிட்டி, நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்து பார்ப்பாங்கல்ல, அதுதான் இவங்களும் பண்ணுறாங்களாம். எடுக்கிறாங்களாம், கவுண்ட் பண்ணுறாங்களாம், திரும்ப வைக்கிறாங்களாம், திரும்ப ரீகவுண்ட் பண்ணி இந்த மாதிரியே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றாங்க. அதில் முகமது அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கவுண்டட் 1 2 10 12 he had 12 coins அப்படின்னு சொல்கிறாங்க. முகமது அப்படிங்கிறவன் என்ன பண்ணுறான், அது அவன்கிட்ட இருக்க பேக்கெட்லேருந்து காசு எடுத்து 1 2 10 12 அப்படின்னு கவுண்ட் பண்ணுறான். அவன்கிட்ட எவ்வளோ இருக்குது அப்படின்னா 12 காயின்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது மோசின் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவனும் கவுண்ட் பண்ணுறானா 1 2 3 8 அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட எவ்வளோ இருக்குது அப்படின்னா 15 காயின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வித் திஸ் மணி தே வுட் பை கவுண்ட்லெஸ் திங்ஸ். இந்த அவங்கக்கிட்ட வச்சுருக்காங்களே காசு, அந்த காசை வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய பொருட்கள் வாங்குறாங்களா. என்னென்ன பொருட்கள் வாங்குறாங்கன்னா டாய்ஸு, ஸ்வீட்டு, பேப்பர் பைப்ஸு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரப்பர் பால். என்னென்ன வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ என்னென்ன வாங்கினாங்க அப்படின்னா டாய்ஸ் வாங்கினாங்க, ஸ்வீட் வாங்கினாங்க, பேப்பர் பைப் வாங்கினாங்க. அவன் ஒன்லி 4 அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப அவன் எப்படி இருப்பானா, ரொம்ப மெலிசாக இருப்பானா, ரொம்ப புவராக ட்ரெஸ் பண்ணியிருப்பானா. எப்படி அப்படின்னா ரொம்ப ஏழை வீட்டு பையன் சொல்லுவாங்க, ரொம்ப ஏழ்மையாக இருப்பான். அவனோட ட்ரெஸ்ஸிங்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப புவராக தான் ட்ரெஸ் பண்ணியிருப்பான் அப்படின்றாங்க. லாஸ்ட் இயர் ஹிஸ் ஃபாதர் வாஸ் டைட் ஆஃப் காலரா. போன வருஷம் என்ன ஆகுது அப்படின்னா அவங்க அப்பா வந்து இறந்துட்டாங்களாம். எதில் இறந்துட்டாங்க அப்படின்னா காலராவால் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஹிஸ் மதர் ஆல்சோ டைட். அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா இறந்த உடனே அவங்க அம்மாவும் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. From then, Hamid lived with his old granny Amina and was as happy as a lark. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹமீதோட அப்பாவே இறந்துட்டாங்க, அப்பா இறந்தோடனே அவங்க அம்மாவே இறந்துட்டாங்களாம். அப்புறம் ஹமீது யார்கிட்ட தான் வளர்றான் அப்படின்னா அவங்களுடைய பாட்டிக்கிட்ட தான் வளர்றான்னா. அவங்க பேர் என்னன்னா அமீனா அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் வாஸ் as happy as a lark. எப்படி அவன் ரொம்ப ஜாலியாக வளரானா, எப்படி அப்படின்னா லார்க் அப்படிங்கிற அளவு வாழ்றானா. லார்க் அப்படின்னா யார் அப்படின்னா வானம்பாடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பறவையை தான் சொல்கிறாங்க. வானம்பாடி அப்படிங்கிற பறவை எவ்வளோ சந்தோஷமாக, வானம்பாடினா ஒவ்வொரு இடத்துல சந்தோஷமாக வானத்தில் பாடி பறந்துட்டு இருக்குல்ல, அந்த பேர்டு மாதிரி இவனும் வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. She told him that his father had gone to earn money. அவங்க பாட்டி என்ன சொல்கிறாங்களாம் அவன்கிட்ட, அவங்க அப்பா வந்து சம்பாதிக்கிறதுக்காக வெளியில் போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்களாம். gone to earn money, மணி ஏர்ன் பண்ணுறதுக்காக போயிருக்காங்க. and that his mother had gone to Allah to get lovely gift for him. அவங்க அம்மா எங்கே போயிருக்காங்க அப்படின்னா அல்லா கிட்ட போயிருக்காங்க, கடவுள் கிட்ட போயிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவளுக்கு நல்ல காஸ்ட்லி கிஃப்ட் போயிட்டு வாங்கிட்டு வர போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்களாம். இப்படி சொல்கிறதுனால ஹமீத் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கான் அப்படின்றாங்க. Hamid had no shoes on his feet. அவன்கிட்ட போட்டுக்கிறதுக்கு ஒரு ஷூ கூட இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. The cap on his head was soiled and tattered. அவன் போட்டிருக்கான்ல கேப், அந்த கேப் எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப சாயில்னா மண்ணாக இருக்கான். அந்த கேப்பு ரொம்ப மண்ணாக இருக்குது. tattered அப்படின்னா டான் அப்படின்னா கிழிஞ்சு போயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. கிழிஞ்சிடுச்சுல, டார்ன் அப்படின்னா கிழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறது. He knew that his father would come back with a sack full of silver and his mother with a gift from Allah. அவன் என்ன நினச்சிட்டு இருக்கான்னா அப்பா வரும்போது சாக் ஃபுல்லாக நமக்கு சில்வர் எடுத்துகிட்டு வருவாங்க. என்னன்னு கேட்பாங்க, சில்வர் அப்படின்னு சொல்லணும். அவங்க அம்மா வந்து அல்லா கிட்ட இருந்து கிஃப்ட் வாங்கிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து நினச்சிட்டு இருக்கானா. தென் he would have more than Mohammed, Mohsin, Noori and Sami. இப்போ இவங்க யார் அப்படின்னா இதெல்லாம் வந்து ஹமீதோட ஃப்ரெண்ட்ஸு. ஹமீதோட ஃப்ரெண்ட்ஸ் யார் அப்படின்னு கேட்டால் முகமது, மோன்சி, நூரே, அடுத்து சாமி அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ் தான். அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா அப்பா வந்து நமக்கு மணிலாம் எடுத்துகிட்டு வருவாங்க, அம்மா வந்து நமக்கு கிஃப்ட்லாம் வாங்கிட்டு வருவாங்க. அப்படி அவங்களாம் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம இவங்க எல்லாரை விடவும் நம்ம நிறைய வச்சுருப்போம் அப்படின்னு நினைக்கிறானா. இப்போ நம்ம இது வரைக்கும் வந்து என்னென்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி பார்ப்போம்.
ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஈதோடைய காலை பொழுது எப்படி இருக்குன்னா ரொம்ப அற்புதமாக இருக்குது, அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே இருந்த மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பச்சை பசையில் இருக்குது. அங்கே இருக்க வயல்வெளிகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா பண்டிகையோட விழா கோலமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளோட ஸ்கை எப்படி இருக்குது அப்படின்னா நல்லா பிங்கிஷாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சன் எப்படி இருக்குன்னா ரொம்ப பிரைட்டாக இருக்குது, எல்லாருக்கும் வந்து அந்த எக்ஸ்ட்ரீம் பிரைட்னஸில் வாழ்த்து சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்காங்களாம், ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்காங்களாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா யார் ரொம்ப அதிக எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கா அப்படின்னா பாய்ஸ் தான் வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்காங்க. அவங்க இதை பற்றியே ரொம்ப அதிகமாக பேசிக்கிட்டே இருந்தாங்களாம், எப்போ வரும் இன்றைக்கி அந்த நாள் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய மணி வச்சுருக்காங்க, எல்லாரும் அவங்க பேக்கெட்டில் அதை கவுண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா முகமது கிட்ட என்ன இருந்தது அப்படின்னா 12 காயின்ஸ் இருந்ததா, 12 காயின் இருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா வேற யார்கிட்ட இருந்தது 15 காயின்ஸ் யார்கிட்ட இருந்ததுன்னா மோன்ஷி கிட்ட இருந்துச்சா. அப்போ மோன்சின் கிட்ட எவ்வளோ இருந்தது அப்படின்னா 15 காயின்ஸ் இருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல எல்லாரை விட மோர் ஹாப்பியாக யார் இருந்தா, ஹமீது தானே ரொம்ப ஹாப்பியாக இருந்தான். அதுதான் சொல்கிறாங்க யார் ரொம்ப ஹாப்பியாக இருந்தா அப்படின்னா ஹமீது தான் ரொம்ப ஹாப்பி. அவனோட ஏஜ் என்ன அப்படின்னா 4. ஹமீதோட ஏஜ் என்ன 4. அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பேரண்ட் வந்து அப்பா எப்படி இருந்தாங்க அப்படின்னா அப்பா வந்து டைடு, எப்படி அப்படின்னா காலராவால் அப்பா இறந்துட்டாங்களா. மதரும் டைடு, அவங்க அம்மாவும் இறந்துட்டாங்க அப்பாவும் இறந்துட்டாங்க. அதுதான் நம்ம இதில் பார்த்தோம். வேற என்ன இம்பார்ட்டன்ட் இதில் பார்த்தோம் அப்படின்னா அவங்க யார்கிட்ட அவங்க வளர்றா, அவங்க கிராணி கிட்ட தான். கிரவுண்ட் பை யாரு, அவங்க கிராணி. அவங்க பேர் என்ன அப்படின்னா அமீனா. ஹமீதோட பாட்டி பேர் என்ன அப்படின்னா அமீனா. ஹமீதோட அப்பா எப்படி இருந்தாங்க அப்படின்னா 1 வருஷத்துக்கு முன்னாடி தான் இறந்தாங்க. எப்போ இறந்தாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா 1 இயருக்கு முன்னாடி தான் இறந்தாங்க. எப்படி இறந்தாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா காலரால இறந்துட்டாங்க. அடுத்து உடனே அவங்க அம்மாவும் இறந்துட்டாங்க. அவங்க அம்மா எப்படி, பாட்டி என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்பாங்க. பாட்டி என்ன சொன்னாங்க, அப்பா வந்து சில்வர் அதாவது சம்பாதிக்கிறதுக்காக போயிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. அம்மா வந்து கிஃப்ட் வாங்கிட்டு வர்றதுக்காக போயிருக்காங்க. அப்போ அம்மா அப்படின்னா கிஃப்ட்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்பா அப்படின்னா சில்வர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கேட்பாங்க சில்வர் அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா தான் வந்து கிஃப்ட் வாங்குறதுக்காக போயிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து முகமது கிட்ட எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 12 காயின் இருக்கு. மோசின் கிட்ட எவ்வளோ இருந்தது அப்படின்னா 15 காயின் இருக்கு. எல்லா பசங்களை விட யார் ரொம்ப சந்தோஷமா இருந்தா அப்படின்னா ஹமீது தான். அவனுக்கு 4 வயசு ஆகுது, ரொம்ப ஒல்லியா இருப்பான், பூவரா ட்ரெஸ் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து போலாமா. அவங்க என்னென்னலாம் வாங்கினாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா டாய்ஸு, ஸ்வீட்டு, பேப்பர் பைப்ஸு, ரப்பர் பால். இது கேட்பாங்க. என்னென்ன வாங்கினாங்க, டாய்ஸு, ஸ்வீட்டு, பேப்பர் பைப்பு, அப்புறம் ரப்பர் பால் வாங்கினாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் யார் அப்படின்னு கேட்பாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு பார்த்தோம், 4 பேர் பார்த்தோமா. முகமது, மோசேனு, நூரி, சாமி அப்படின்னு பார்த்தோம். அடுத்து போகலாமா. ஹமீத் கிரானி அமீனா வாஸ் ஸோ சேட். அதாவது உங்கள் பாட்டி அமீனா வந்து ரொம்ப சோகமாக இருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்ப்போமா. இட் வாஸ் ஈத், ஷீ டிட் நாட் ஹாவ் ஈவன் ஏ ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கிரெயின்ஸ். இன்றைக்கி ஈத் பண்டிகை, ஆனால் நம்மக்கிட்ட ஒரு கையளவு அரிசி கூட இல்லை, கிரைன் கூட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏழ்மையை நினச்சி அவங்க ரொம்ப சோகமாக இருக்காங்க. If only her son were there, it would have been a different kind of Eid. ஒருவேளை இப்போ அவங்க பையன் வந்து உயிரோடு இருந்திருந்தா இந்த ஈத் பண்டிகை டிஃப்ரெண்ட் வேறு விதமாக அவங்க வீட்டில் வந்து செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இப்போ யாருமே இல்லை, அவங்க ரொம்ப புவராக இருக்காங்க. சப்போஸ் அமீதோட அப்பா இருந்திருந்தா, பாட்டியோடைய பையன் இருந்திருந்தா ஈதை வந்து அவங்க வேறு விதமாக செலிப்ரேட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து யோசிக்கிறாங்களாம். Hamid went to his grandmother and said, Granny, I will be the first to get back. Don't worry. ஹமீத் என்ன பண்ணுறான், அவங்க பாட்டிக்கிட்ட போய் சொல்கிறானா, பாட்டி நான் தான் இப்போ அவங்க வந்து வெளியில் ஈதுக்காக போகிறான். அதுக்கு என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான் தான் வீட்டுக்கு திரும்ப சீக்கிரமாக வருவேன், அதனால நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறான். பாட்டி வந்து வருத்தப்பட்டு இருக்கக்கூடாது, அவங்க போயிட்டா தேடிட்டே இருப்பாங்கல்ல, அதனால நான் தான் வந்து ஃபஸ்ட்டு வீட்டுக்கு வருவேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறானா. அமீனா வாஸ் ஒரிட். ஆனால் அமீனா வந்து சோகமாக இருக்காங்க. ஏன் அப்படின்னா அதர் பாய்ஸ் வேர் கோயிங் அவுட் வித் தேர் ஃபாதர். மற்ற பசங்களாம் அவங்க அப்பா கூட போகிறாங்களாம், அமீது மட்டும்தான் தனியாக போகிறானா. அதனால அவங்க வந்து அதை நினச்சி கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க.
how could she let him go to the fair all by himself? அதான் என்ன நினச்சி அவங்க கஷ்டப்படுறாங்கன்னா, மற்ற பசங்களாம் அவங்க அப்பா கூட போவாங்க, ஆனால் அமீதை மட்டும் நம்ம தனியாக அனுப்புகிறோமே, ஃபேர் அப்படின்னா இந்த மாதிரி கடை வீதிக்கு வந்து நம்ம தனியாக அவனை அனுப்புகிறோமே, எவ்வளோ தூரம் எப்படி அனுப்புறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வருத்தப்படுறாங்களாம். அடுத்த பேராகிராஃப் போலாமா? Hamid left with the other boys. ஹமீத் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா மற்ற பசங்க கூட சேர்ந்து போகிறான். ஹமீத் வாஸ் த ஒன் வித் த விங்ஸ் ஆன் ஹிஸ் ஃபீட். அதாவது ஹமீத் வாஸ் லைக் ஒன், அதாவது எப்படி அவன் இருக்கான் அப்படின்னா காலில் ரெக்கை கட்டிக்கிட்டு பறக்கிற மாதிரி இருக்கான். அவன் காலில் ரெக்கை கட்டிட்டு இருக்க மாதிரி அந்த அளவு பறக்கிறான். அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவன் போகிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. They ran on ahead of the elders and waited for them under the tree. இப்போ பசங்கள்லாம் போனாங்கல்ல, அவங்கெல்லாம் அப்பா கூட தானே போனாங்க. சில பேர் அப்பா கூட போயிருக்கலாம், சில பேர் கிராண்ட் ஃபாதர் கூட போயிருக்கலாம், யார் கூடயோ போயிருக்காங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கையை பிடிச்சிட்டு, அவங்க எல்டர்ஸ்னால் அவங்களோட பெரியவங்க கையை பிடிச்சிட்டு போனவங்க அவங்க கையெல்லாம் விட்டுட்டு, ஹெட் ஆஃப் த எல்டர்ஸ் விட்டுட்டு வேகமாக ஓடுறாங்க. முன்னாடி ஓடி எல்லாரும் அங்கே போய் ஒரு மரத்துக்கடியில் நிற்கிறாங்களாம். சரி அவங்களாம் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக வெயிட் பண்ணுறாங்களாம். ஏன்னா அவ்வளோ க்யூரியாசிட்டி, அவ்வளோ வேகமாக ஜாலியாக அவங்க ஓடுறாங்க முன்னாடி. They reached the stubborn of the town. Stubborn அப்படின்னா என்னன்னா outskirt அப்படின்னு சொல்லுவாங்க. outskirt அப்படின்னா என்னன்னா எல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாரும் எங்கே போயிட்டாங்க, அந்த டவுன் அப்படின்னா அந்த நகரத்தோட எல்லைக்கு போய் நின்றுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லையை போய் ரீச் ஆகிட்டாங்களாம். ஆன் போத் சைடு அப்படி போய் பார்த்த உடனே எப்படி இருக்குது அப்படின்னா ரெண்டு சைடும் பார்த்தா பெரிய பெரிய அந்த ரோடு ஃபுல்லாக பெரிய பெரிய வீடு எல்லாம் பணக்காரங்க அந்த மாதிரி ரொம்ப ரிச்சாக இருக்கும். இந்த கார்டன் மேங்கோ அண்ட் லீச் ட்ரீஸ் வேர் ஃபுல் ஆஃப் ஃப்ரூட்ஸ். அங்கே வந்து கார்டன் இருக்கும், அந்த கார்டனில் மேங்கோ ட்ரீ அண்ட் லீச் ட்ரீ ஃபுல் ஆஃப் ஃப்ரூட்ஸ். அப்போ என்ன ட்ரீன்னு கேட்பாங்க. அங்கே என்ன ட்ரீ இருந்தது, மேங்கோவும் வேற லீச், இந்த ரெண்டு ட்ரீயும் இருக்கா. அது ஃபுல்லாக எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப பயங்கரமாக பழங்கள், நிறைய பழங்கள்லாம் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ரோடு ஃபுல்லாக பிக் ஹவுசஸாக இருக்குது. எப்படி இருந்துச்சு, ரோடு ஃபுல்லாக பிக் ஹவுசஸாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபுல்லாகவே ரிச்சாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து போகலாமா? Then they came across the store of the sweet vendors all decorated so gaily. அதாவது அவங்க அந்த ஸ்வீட்னா இனிப்பு கடை இருக்குல்ல, இனிப்பு கடைகள்லாம் வச்சுருக்காங்கல்ல, அங்கெல்லாம் போய் பார்க்கும்போது எல்லாமே எப்படி டெக்கரேட் பண்ணியிருக்காங்க, கெய்லி அப்படின்னா ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் ரொம்ப கலராக ஸ்வீட்ஸ்லாம் வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்களாம். அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா எவ்ரி ஸ்டோர் ஹேஸ் ஸ்வீட் பைல்ட் அப் இன் ஹில்ஸ் லைக் மவுண்டெயின். எல்லா கடையிலையும் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் அடிக்கி ஒரு மவுண்டெயின் மாதிரி அடுக்கி வச்சுருக்காங்களாம். நிறைய பழங்கள்னு சொல்கிற மாதிரி நிறைய ஸ்வீட், நிறைய இனிப்பு பண்டங்களை அடிக்கடிக்கு மலை மாதிரி குவிச்சு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் நமக்கு என்ன முக்கியமாக தெரிஞ்சது அப்படின்னா எல்லாரும் உங்கள் ஃபாதர் கூட போவாங்கன்னு நினச்சி உங்கள் கிராண்ட்மா வந்து வருத்தப்பட்டாங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. அடுத்து அவன் எப்படி போகிறானோ பயங்கர ஃபாஸ்ட்டாக போகிறான்னு பார்த்துக்கோங்க. எல்லாரும் அவங்க எல்டர்ஸ் விட்டுட்டு குடுகுடுன்னு முன்னாடி போயிட்டு எங்கே வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு மரத்துக்கடியில் வெயிட் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அவங்க எங்கே போய் ரீச் ஆகிட்டாங்க அப்படின்னா அந்த டவுனை போய் ரீச் பண்ணிட்டாங்க. அங்கே போய் பார்க்கும்போது ரோடோட ரெண்டு சைடும் பெரிய பெரிய பில்டிங் இருக்குது, ரொம்ப ரிச்சாக இருக்காங்க. அங்கே கார்டனில் மேங்கோ ட்ரீயும் லீச் ட்ரீயும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே ஸ்வீட் வெண்டாஸ், இனிப்பு கடைகள்லாம் நிறையா இருக்குது. அதெல்லாம் ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. மலை மாதிரி ஸ்வீட்ஸ் வந்து அடுக்கி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. இதோட உங்களுக்கு செக்ஷன் 1 வந்து முடியுது. கிளாஸரி பார்க்கலாமா? டேஸ்லிங் அப்படின்னு என்னென்னா எக்ஸ்ட்ரீம்லி பிரைட். சொன்னால ரொம்ப பிரைட்டாக சன் ரொம்ப டேஸ்லிங்காக இருந்ததுன்னு பார்த்தோம்ல, எக்ஸ்ட்ரீம் பிரைட்டாக இருக்கிறது. டேட்டட் அப்படின்னா டான், கிழியிறது. அவனோட கேப் எப்படி இருந்துச்சு, டேட்டடாக இருந்ததுன்னு பார்த்தோமா, கிழிஞ்ச மாதிரி இருந்ததுன்னு பார்த்தோமா. ஸ்டப்பன் அப்படின்னா அவுட்லேயிங் ஏரியாஸ், எல்லை அப்படின்னு சொன்னல, அதுதான் வந்து ஸ்டப்பன். அடுத்து பார்த்தோம்னா கெய்லி அப்படின்னா பிரைட் கலர், ரொம்ப கலர்ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்கல்ல, அதுதான் வந்து கெய்லி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து போகலாமா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சும்மா உங்களுக்கு இப்போ இந்த செக்ஷன் 1 படிச்சிங்கல்ல, அதுலேருந்து உங்களுக்கு சில கொஸ்டின் வச்சுருக்காங்க. உங்களுக்கு ரீகால் பண்ணுறதுக்காக என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபைனலி த டே ஹேட் கம் ஹியர் த டே. ஃபைனலி அந்த டே வந்துருச்சு. என்ன டே வந்துருச்சு? ஈத்கா அப்படின்ற ஈத் பண்டிகை தானே வந்துச்சு, அதுதான் சொல்கிறாங்க. அடுத்து போகலாமா? வித் த ட்ரெஷர்
the boys would buy dash in Eidgah. அதாவது பாய்ஸ்லாம் வந்து ஈத்காவில் வந்து அவங்க கிட்ட இருந்த மணியை வச்சு என்னெல்லாம் வாங்கினாங்க? பென் அண்ட் பென்சிலா, டாய்ஸ் அண்ட் ரப்பர் பாலா, சாக்லேட் அண்ட் கேக்கான்னு கேட்குறாங்க. என்ன வாங்கினாங்க? டாய்ஸ் அண்ட் ரப்பர் பால்னு பார்த்தோமா, ஸ்வீட்டு, டாய்ஸு, வேற என்னென்ன வாங்கியிருப்பாங்க? ஸ்வீட் வாங்கியிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்க வேற என்ன வாங்கியிருப்பாங்க அப்படின்னா ஸ்வீட் வாங்கியிருப்பாங்க, டாய்ஸ் அதில் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா பேப்பர் பைப்பு வாங்கியிருப்பாங்க, பேப்பர் பைப்பு. அதுக்கப்புறம் தான் ரப்பர் பால். இந்த 4 தான் அவங்க வாங்கியிருப்பாங்க. அது ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஸ்வீட்டு, டாய்ஸு, பேப்பர் பைப்பு, ரப்பர் பால், இதுதான் அவங்க வாங்கியிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் போகலாமா? ஹமீத் ஃப்ரெண்ட்ஸ் ஆர். ஹமீத் ஃப்ரெண்ட்ஸ்லாம் யார் யார் சொன்னேன்னா இங்கே இருக்குது பாருங்கள். யார் யார் அப்படின்னா முகமது, மோசின், நூரி, சாமி, இவங்க தான் வந்து ஹமீதோட ஃப்ரெண்ட்ஸ். இதில் முகமது என்ன வச்சுருந்தான்? 12 காயின்ஸ் வச்சுருந்தானா? இதில் மோசின் என்ன வச்சுருந்தான்? 15 காயின்ஸ் வச்சுருந்தான். பார்த்துக்கோங்க. முகமது எத்தனை காயின்ஸ் வச்சுருந்தான்? 12. மோசின் எத்தனை காயின் வச்சுருந்தான்? 15 காயின் வச்சுருந்தான். அடுத்து போகலாமா? If only her son were there, it would have been a different kind of Eid அப்படின்னு சொல்கிறாங்க. What had happened to her son? பாட்டி சொல்லியிருப்பாங்கல்ல, இப்போ மட்டும் என் பையன் இருந்திருந்தா இந்த ஈத் வந்து வேற விதமான ஈதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க பையனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா அவங்க பையன் இறந்துட்டாங்க. her son had died. எப்படி இறந்தாங்க? 1 இயருக்கு முன்னாடி தான் இறந்தாங்க. எப்படி இறந்தாங்க அப்படின்னா காலராவால் இறந்துட்டாங்க. ஓகேவா? எப்படி இறந்தாங்க? காலராவால் இறந்துட்டாங்க. அடுத்து ஹமீத் வாஸ் லைக் ஒன் வித் விங்ஸ் ஆன் ஹிஸ் ஃபீட். அப்படின்னா என்ன? ஹமீத் எப்படி இருக்குது? ஹமீத் ஓடுனது பார்க்குறது எப்படி இருக்குது அப்படின்னா காலில் ரெக்க கட்டி பறக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னோமா. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவன் அவ்வளோ வேகமாக ஓடுறான். ஹி ரன் ஃபாஸ்ட். ஏன்னா அவ்வளோ வேகமாக ஓடுறான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், டூயின்னு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. தேர் ஆர் 109 members in மரப்பன் ஹாலி லக்ஸ்மான்யா ஃபேமிலி who lived in கர்நாடகா கோலார் டிஸ்ட்ரிக்ட். அதாவது கர்நாடகாவில் எங்கன்னு கேட்பாங்க. கர்நாடகாவில் அதுலேயும் கோலார் டிஸ்ட்ரிக்டில் மரப்பன் ஹாலி லக்ஸ்மயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலி வாழ்ந்தாங்களாம். அந்த ஃபேமிலியில் 109 பேர் இருப்பாங்க. இப்போ நம்ம ஃபேமிலியில் எடுத்தால் 5 பேர் இருப்பாங்க, பாட்டி தாத்தா தான் 7 பேர் இருப்பாங்க. இவ்வளோதான் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 7 பேர் இருக்கிறது தான் ஒரு ஃபேமிலியாக நம்ம இருப்போம், 7 8. இப்போ அந்த ஊரில் கர்நாடகாவில் கோலார் டிஸ்ட்ரிக்டில் ஒரு ஃபேமிலி இருக்காங்க. அந்த ஃபேமிலி பேர் என்ன அப்படின்னா மரப்பன் ஹாலி லக்ஸ்மயா ஃபேமிலி. ஃபேமிலியோட பேர் என்னன்னு கேட்பாங்க, இதை வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எந்த ஊர் அப்படின்னு கேட்டால் கர்நாடகாவில் கோலார் டிஸ்ட்ரிக்ட். எவ்வளோ மெம்பர்ஸ் அப்படின்னா 109 மெம்பர்ஸ் இருப்பாங்களாம். It is one among the last few purely joint families in India. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இப்போ லாஸ்ட்டாக பியூராக இருந்த ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலின்னு சொல்கிறாங்க. அதில் 85 பேர் பார்த்தீங்கன்னா மேசிவ், அதாவது இந்த பெரிய மேசிவ் ஃபேமிலியில் 85 பேர் பார்த்தீங்கன்னா அண்டர் எ சிங்கிள் ரூஃப் ஆஃப் தட் 20 ரூம்ஸ். ஒரே வீட்டில் 20 ரூம் இருக்கான். அந்த 20 ரூமில் அந்த 85 பேர் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. The other 24 lived in the field next to the house. மீதி 24 பேர் எங்கே இருக்காங்க அப்படின்னா அந்த வீட்டுக்கு பக்கத்தில் அவங்களுக்கு ஒரு ஃபீல்டு, அதாவது வயல்வெளி இருக்கும்ல, அங்கே இருக்காங்களாம். அப்போ 105 மெம்பர்ஸ் எங்கே இருக்காங்க அப்படின்னா மரப்பன் ஹாலி ஃபேமிலியா? என்ன ஃபேமிலினா மரப்பன் ஹாலி ஃபேமிலி. எவ்வளோ பேர்? 105 பேர் இருக்காங்க. அதில் 85 பேர் 20 ரூம் இருக்க ஒரே வீட்டில் இருக்காங்களாம், ஒன் ஹவுஸில். மீதி 24 பேர் எங்கே இருக்காங்க அப்படின்னா அங்கே பக்கத்தில் இருக்க ஃபீல்டில் இருக்காங்க. ஃபீல்டு நியர் ஹவுஸ், அங்கே வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஃபீல்டில் மீதி 24 பேர் இருக்காங்கன்னா மொத்தம் 105 பேர் எங்கே அப்படின்னா கர்நாடகாவில் கோலார் டிஸ்ட்ரிக்ட். கோலார் டிஸ்ட்ரிக்டில் 105 பேர் இருக்காங்க. அந்த ஃபேமிலிக்கு பேர் என்னென்னா மரப்பன் ஹாலி லக்ஸியா ஃபேமிலி. அதில் 85 பேர் ஒரே வீட்டுக்குள்ளே இருக்காங்க. மீதி 24 பேர் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஃபார்மில் வந்து ஃபீல்டில் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துக்கோங்க. அடுத்து செக்ஷன் 2க்கு போகலாமா? செக்ஷன் 2ல் சூன் த ரோட்ஸ் பிகன் டு கெட் க்ரௌடட். சீக்கிரமாக என்ன ஆகுது அப்படின்னா அந்த ரோடு ஃபுல்லாக கூட்டமாக மாறிடுது. க்ரௌட் அப்படின்னா கூட்டமாக, ரோடு ஃபுல்லாக கூட்டமாக ஆகிட்டாங்க, மக்கள் எல்லாம் ஒன்றா கூட்டிட்டாங்க. சம் பீப்புள் வேர் ஆன் டாங்காஸ் அண்ட் ஈகாஸ். டாங்காஸ் அப்படின்னா என்னென்னா ரேக்கலா வண்டின்னு சொல்லுவோம்ல,
ரேக்லா வண்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லை அந்த போட்டிலாம் வச்சு போவாங்க ரேக்லா வண்டி, அதுதான் டாங்காஸ் அப்படின்வாங்க. ஈகாஸ் அப்படின்னா ஒற்றை குதிரை வண்டி, ஒரு குதிரை மட்டும் இருக்கிற வண்டி, ஒற்றை குதிரை வண்டி, அதுதான் வந்து ஈகாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இது ரேக்லா வண்டி, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றை குதிரை வண்டி. டாங்காஸ்னா என்ன, ஈகாஸ்னா என்னன்னு பார்த்துக்கோங்க. சில பேர் எப்படி வராங்கன்னா மோட்டார் காரில் வராங்க. அடுத்து பாருங்க, எல்லாருமே எப்படி வராங்கன்னா ஆல் வியரிங் பர்ஃப்யூம்ஸ், எல்லாருமே பர்ஃப்யூம் போட்டுக்கிட்டு ரொம்ப பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக வந்து வராங்களாம். அடுத்தது சில்ட்ரன்ஸ் வேறு காம் அண்ட் கண்டென்டட் லாட், சில்ட்ரன்ஸ் எல்லாமே அப்படியே அமைதியாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஆச்சரியமாக பார்ப்பாங்கள்ல, அந்த மாதிரி எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்களாம். ஏன் அப்படின்னா ஃபார் எ வில்லேஜ் சில்ட்ரன் எவ்ரிதிங் இன் எ டவுன் வாஸ் வண்டர்ஃபுல். ஒரு கிராமத்துலேருந்து வந்த அந்த குழந்தைங்களுக்கு டவுனில் பார்க்குற எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு அற்புதமாக இருக்கும், வண்டர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்கெல்லாம் கிராமத்துலேருந்து வந்திருக்கிறதுனால. வாட் எவர் காட் தர் ஐ தே ஸ்டுட் அண்ட் கேப்ட் அட் இட் வித் வண்டர், அதாவது அவங்க கண்ணில் என்னெல்லாம் தெரியுதோ அதை எல்லாமே ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டண்டாக நின்று அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறாங்களாம். அதுதான் சொல்கிறாங்க, அப்படியே நின்று கேப்ட் அப்படின்னா ஸ்டண்டாக நின்று அப்படியே வண்டராக பார்க்குறாங்களாம், என்னெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியுதோ அதெல்லாம். அடுத்து பாருங்க, அட் லாஸ்ட் ஈத்கா கேம் இன்டு வீ, அப்படியே போயிட்டே இருக்காங்க, ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டு போகிறாங்க. கடைசியாக ஈத்காவை அவங்க பார்க்குறாங்க. ஈத்கானா அங்கே எல்லாரும் தொழுகிறாங்கல்ல, அந்த சீனை வந்து அவங்க பார்க்குறாங்களாம். தர்வேர் அப்போ எப்படி இருக்குது அப்படின்னா தர்வேர் ரோ அப்பான் ரோ ஆஃப் வர்ஷிப்பர்ஸ், அதாவது அடுத்தடுத்து வர்ஷிப்பர்ஸ் வந்து தொழுதுட்டு இருக்காங்களாம். அவங்க கண்ணுக்கு படுற தூரம் வரைக்கும் பார்த்தோன்னா ஒன்று அடுத்து ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ரோவாக வந்து அங்கே எல்லாரும் வர்ஷிப் பண்ணுறாங்க, தொழுதுட்டு இருக்காங்க அப்படின்றாங்க. இப்போ புதுசாக யாராவது வந்தா அப்படின்னா ஆல்ரெடி இப்போ நிறைய பேர் தொழுதுட்டு இருக்காங்க, நியூ கமர்ஸ் எல்லாரும் அவங்களுக்கு அடுத்து இப்போ ஒரு ரோலில் நிற்கிறோன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டுன்னு இருக்காங்களே, இப்போ 5th வரவங்க 4th அப்புறம் இருப்பாங்க, 6th வரவங்க 5th அப்புறம் இருப்பாங்களா, அந்த மாதிரி அடுத்தடுத்து புதுசாக வரவங்க ஆல்ரெடி இருக்கவங்களுக்கு பின்னாடி போய் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து போகலாமா? The prayer was over, ப்ரேயர்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் தொழுகெல்லாம் முடிச்சுட்டாங்க. ஒருத்தவங்க எம்பாரஸ்டு ஈச் அதர் அப்படின்னா ஒவ்வொருத்தவங்க கட்டி தழுவிக்கிறாங்க, அதாவது விஷஸ் சொல்லிக்கிறாங்க அப்படின்றாங்க. The descended on the sweet and toy vendor stores like a army moving up to attack, அதாவது ஒரு ஆர்மி மென் எப்படி அட்டாக் பண்ணணும்னா சோல்ஜர்ஸ் வேகமாக ஓடுவாங்கல்ல, முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு ஓடுறாங்கல்ல, அந்த மாதிரி இங்கே இருக்கவங்க எல்லாரும் எங்கெல்லாம் ஓடுறாங்க அப்படின்னா ஸ்வீட் கிடைக்கும், டாய் வெண்டர்ஸ் ஸ்வீட் கிடைக்கும், பொம்மை கிடைக்கும். பார்த்தீங்கன்னா எப்படின்னா வேகமாக ஓடுறாங்க. எப்படி ஓடுறாங்க, அங்கே இருக்க சோல்ஜர்ஸ் ஓடுற மாதிரி வந்து ஓடுறாங்களாம். தேர் வேர் த மெரி கோ ரவுண்ட் வித் வுட்டன் எலஃபண்ட் ஹார்சஸ் அண்ட் கேமல்ஸ். மெரி கோ ரவுண்ட் அப்படின்னா என்னன்னா அதாவது ராட்டினம் இருக்கும்ல, குடை ராட்டினம்னு சொல்லுவோம்ல, இப்படி ரவுண்டாக இருக்கும்ல, அதுதான் சொல்கிறாங்க. மெரி கோ ரவுண்ட் அப்படின்னா குடை ராட்டினம். அதில் ஃபுல்லாக எப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் ராட்டினத்தில் பார்த்தீங்கன்னா குதிரை இருக்கும், ஷேப்பாக வந்து ஒரு விலங்கெல்லாம் வச்சுருப்பாங்கள்ல, அது மேலே உட்காந்து நம்ம ராட்டினம் சுற்றுற மாதிரி இருக்கும்ல, அது ஃபுல்லாக எப்படி இருக்குது அப்படின்னா மெரி கோ ரவுண்ட் அப்படின்னா குடை ராட்டினமாக இருக்கான். அதில் என்னென்ன அனிமல்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா எலஃபண்ட் இருக்குது, ஹார்ஸ் இருக்குது, கேமல் இருக்குது. அந்த ஷேப்பில் மரத்தாலான அந்த ஷேப்பில் என்னென்னா எலிஃபண்ட்டு, ஹார்ஸு, கேமல் அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்பாங்க என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பாருங்கள், யூ பெய்டு 1 பைசா அண்ட் 25 ரவுண்ட், அதாவது 1 பைசா நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா 25 ரவுண்டு போகலாம் ஜாலியாக, அதுதான் சொல்கிறாங்க. 1 பைசாக்கு 25 ரவுண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முகமது போகிறான், மவுன்சீனும் போகிறான், நூரி அண்ட் அதர் பாய்ஸ் மவுண்டட் த ஹார்ஸ் அண்ட் கேமல்ஸ். யாரெல்லாம் ஏறா, முகமது, மோசின்னு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நூரே, எல்லாருமே வந்து அந்த ராட்டினத்தில் ஏறி சுத்த போகிறாங்க. ஏன்னா அவங்கள்ட்டலாம் பணம் இருந்துச்சுல, அதனால் சுத்த போகிறாங்க. அடுத்து பாருங்கள், ஹமீத் வாட்ச்டு தெம் ஃப்ரம் ஏ டிஸ்டன்ஸ். ஹமீத் என்ன பண்ணுறான், தூரமாக நின்றுக்கிட்டு அவங்களாம் ராட்டினத்தில் சுற்றுறத பார்த்துட்ருக்கானா. ஆல் ஹி ஹேட் வேர் 3 பைசா. அவன்கிட்ட எவ்வளோ இருந்தது அப்படின்னா 3 பைசா தான் இருந்தது. அப்போ ஹமீத் கிட்ட எவ்வளோ இருந்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா 3 பைசே. அடுத்து பாருங்க, he couldn't part with a third of his ட்ரெஷர் ஃபார் எ ஃபியூ மிசரபிள் ரவுண்ட். அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரவுண்டுக்கு போகணுமா, அதாவது இந்த கஞ்சத்தனம் வந்து ஒரு ரவுண்டுக்காக அவன் பெருசாக அந்த 3 பைசா வச்சுருக்கதே பெரிய அவனுடைய பெரிய சேமிப்பாக அவன் நினச்சிருக்கான். அதை போய் நம்ம அதில் கொடுத்து வேஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கஞ்சத்தனமாக வச்சுக்கிட்டே இருக்கான். அவன் போய் எதுவுமே செலவே பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. தே வேர் சூன் டன் வித் தர் ரைட்ஸ். அவங்க எல்லாம் டக்குன்னு அவங்களோட ரைடை முடிக்கிறாங்க. முடிச்சுட்டு தென் இட் வாஸ் அ டைம் ஃபார் டாய்ஸ். ஃபஸ்ட்டு எங்கே போகிறாங்க, ரவுண்டு. ரெண்டாவது எங்கே போகிறாங்க, டாய்ஸ்.
ரவுண்டை முடிச்சாங்க, ராட்டினத்தில் ரவுண்ட் அடிச்சாங்க. அடுத்து டாய்ஸ்க்கு போகிறாங்க. there were a row of stalls on one side with all kind of toys. அதாவது அப்படியே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரோவாக நிறைய ஸ்டால் போட்டிருக்காங்களா, நிறைய கடைகள் இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டாய்ஸாக இருக்கான். எல்லா கடைகள்லையும் பார்த்தீங்கன்னா டாய்ஸாக இருக்குது. என்னென்ன டாய்ஸ் அப்படின்னா சோல்ஜர்ஸு, மில்க் மெய்ட்ஸு, கிங்ஸு, மினிஸ்டர்ஸு, வாட்டர் கேரியர்ஸ், அதாவது வாட்டர் பாட்டில் இருக்குல்ல, வாட்டர் கேரியர்ஸு, வாஷர் உமன், ஹோலி மென் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டாய்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் என்னென்னா அங்கே ஃபுல்லாக ராட்டனமாக இருக்குது. ராட்டனம்லாம் எப்படி செஞ்சுருக்காங்கன்னா கேமலு, அதுக்கடுத்து ஹார்ஸு, எலஃபேண்ட் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ராட்டனம் சுற்ற போகிறாங்க. ஹமீது மட்டும் போகல, அவன்கிட்ட இருந்தது 3 பைசா தான், அதனால் அவன் போவே இல்லை அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் ராட்டினம் முடிச்சுட்டு அடுத்து எங்கே போகிறாங்க அப்படின்னா டாய்ஸ் பார்க்க போகிறாங்க. அங்கே நிறைய விதமான டாய்ஸ் வந்து இருக்குது. அவ்வளோதான். அடுத்து போகலாமா? ஹமீத் bought a policeman in khaki with a red darbar on his head and gun on his shoulder. முகமது வந்து என்ன வாங்குறான் அப்படின்னா போலீஸ்மேன் பொம்மை வாங்குறானா. காக்கி சட்டை போட்டுக்கிட்டு அவங்க தலையில் வந்து ரெட் டர்பன், சிவப்பு நிற டர்பன் போட்டிருக்காங்க. ஷோல்டரில் கன்னு வச்சிருக்க மாதிரி ஒரு பொம்மையை வந்து வாங்குறானா. மோசின் பாட்டிய வாட்டர் கேரியர். மோசின் என்ன வாங்குறான் அப்படின்னா வாட்டர் கேரியர், தண்ணி பாட்டில் வாங்குறானா. நோரி என்ன வாங்குறான் அப்படின்னா லாயர் பொம்மை வாங்குறானா. தோஸ் டாய்ஸ் காஸ்ட் வாஸ் 2 பைசா ஈச். ஒவ்வொரு டாய்ஸும் எவ்வளோ காசு அப்படின்னா 2 பைசா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹமீது கிட்ட 3 பைசா தானே இருந்தது, அதனால அவன் எதுவுமே வாங்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஹமீத் கிட்ட 3 பைசா தான் இருந்தது. ஹவு குட் ஹி பை சச் எக்ஸ்பென்சிவ் டாய்ஸ்? அவனால எப்படி அவ்வளோ விலை அதிகமாக கொடுத்து டாய்ஸ் வாங்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் தே ட்ராப்ட் அவுட் ஆஃப் ஹிஸ் ஹேண்ட் தே வுட் பி ஸ்மாஷ்ட் டு பிட்ஸ். அவன் என்ன சொல்கிறான்னா கீழே அது விழுந்துருச்சு அப்படின்னா எல்லாமே தூளாக உடஞ்சிரும்ல, வேஸ்ட்டாக தானே போயிடும். அவ்வளோ காசு கொடுத்து ஒரு பொருளை வாங்கி கீழே போட்டால் அது வந்து உடஞ்சி போயிடும். அவனுக்கே வந்து சமாதானம் சொல்லிப்பான்ல, அது வாங்கினா என்ன ஆகும், காசு வேஸ்ட்டு தான், கீழே விழுந்தால் உடஞ்சிரும் அப்படின்னு நம்ம சொல்லிப்போம்ல. அவனால் வாங்க முடியல, அதனால் அவன் வந்து அவனுக்கே வந்து அந்த மாதிரி சமாதானம் சொல்லிக்கிறானா. விழுந்துரும். அதே மாதிரி அதில் தண்ணி பட்டுருச்சு அப்படின்னா அதோட கலர் ஃபுல்லாக போயிடும். அதனால் அது சொல்லிடும், அந்த எக்ஸ்பென்சிவ் டாய்ஸ் கீழே விழுந்து உடஞ்சி தூளாக போயிடும் விழுந்துருச்சுன்னா. அதில் தண்ணி பட்டுருச்சு அப்படின்னா அதில் இருக்க கலர்ஸ் எல்லாமே போயிடும் அப்படின்னு சொல்லி அவனே சமாதானம் பண்ணிக்கிறான். பட் he looked at them hungrily. ஆனால் அவனை சொல்லிக்கிட்டாலும் ஆனால் அவங்கள பார்க்கும்போது ஒரு மாதிரி ஒரு ஏக்கமாக, ஐயோ நமக்கும் அந்த பொம்மை இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கமாக தான் பார்க்குறானா. அதை கொஞ்ச நேரம் நம்ம கையில் கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் 2 செகண்ட் நம்ம கையில் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி அவன் வந்து யோசிக்கிறான். ஆஃப்டர் த டாய்ஸ் இட் வாஸ் ஸ்வீட். ஃபர்ஸ்ட் எங்கே போனாங்க? ரவுண்டு. 2வது எங்கே போனாங்க? டாய்ஸ் முடிச்சுட்டு எங்கே போகிறாங்க? 3வது ஸ்வீட்டுக்கு வராங்க, ஸ்வீட் கடைக்கு போகிறாங்க. சம்ஒன் பாய்ட். சில பேர் என்ன வாங்குறாங்க அப்படின்னா செசம் சீட், எள்ளு வாங்குறாங்க, எள்ளு மிட்டாய் வாங்குறாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா குலாப் ஜாமுன் வாங்குறாங்க, சில பேர் அல்வா வாங்குறாங்க. தே ஸ்மாஷ்ட் தேர் லிப்ஸ் வித் ரிலீஸ். அதாவது அதை போட்டு அவங்க சாப்பிட்டுட்டு நல்லா டேஸ்ட் பண்ணி சாப்பிட்றாங்களாம். ஹமீது மட்டும்தான் எதுவுமே வாங்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா முகமது என்ன வாங்குறான் அப்படின்னா போலீஸ்மேன் பொம்மை வாங்குறானா. 2வது மோசின் என்ன வாங்குறான் அப்படின்னா வாட்டர் கேரியர் வாங்குறானா. அடுத்து பார்த்தீங்கன்னா 3வது நூரே என்ன வாங்குறான்? லாயர் பொம்மை வாங்குறானா. அப்போ யார் என்னென்ன வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கேட்க சான்ஸ் இருக்குது. முகமது போலீஸ்மேன் வாங்குறான், மோசின் வந்து வாட்டர் கேரியர் வாங்குறான், அடுத்து நூரே வந்து லாயர் பொம்மை வாங்குறான். அவ்வளோதான். இதெல்லாம் என்ன ரேட்டுக்கு அவங்க வாங்குறாங்கன்னு கேட்பாங்க. இதெல்லாம் 2 பைசை. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ராட்டனம் சுற்றுறதுக்கு 1 பைசை வந்துச்சு. ரவுண்டுக்கு பார்த்தீங்கன்னா 1 பைசை ஆச்சு. இப்போ இந்த டாய்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 பைசை ஆகுது. இதெல்லாம் வந்து நீங்கள் கிளியராக வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து கிளாசரி போகலாமா? கேப்டு அப்படின்னா ஸ்டார்டு. அப்படியே நின்று அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறாங்கல்ல, அதுதான் ஸ்டார்டு. ஸ்மாக் யுவர் லிப்ஸ் அப்படின்னா ஓப்பன் அண்ட் க்ளோஸ் லிப்ஸ் நாய்ஸ்லி டு ஷோ என்ஜாய்மெண்ட். சூப்பர் அப்படின்னு சொல்லி நம்ம சாப்பிட்றோம்ல, சாக்லேட்லாம் சாப்பிடும்போது டேஸ்ட் பண்ணி, அதுதான் நான் சொல்லுவாங்கன்னா ஸ்மாக் யுவர் லிப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிலீஸ்ட் அப்படின்னா என்னென்னா என்ஜாய் ஆர் டு ப்ளஷர் இந்த டேஸ்ட். அந்த டேஸ்டால் ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்றது தான் வந்து ரிலீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து போகலாமா? அடுத்து செக்ஷன் 3 போகலாமா? செக்ஷன் 3ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள்.
Next to the sweet shop there were a few hardware stores and jewelry shop. இப்போ என்ன பண்ணாங்க, ரவுண்ட் அடிச்சாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் டாய்ஸ் வாங்க போனாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கடைக்கு போனாங்க. அதுக்கப்புறம் என்ன வருது அப்படின்னா கொஞ்சம் ஹார்ட்வேர் கடையும் ஜுவல்லரி ஷாப்பும் இருக்காங்க. அந்த இடத்துல பாய்ஸ்க்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவங்களுக்கு வந்து பொம்மை வேணும், ஸ்வீட் வேணும், சாப்பிட வேணும், அப்படி தானே அவங்களுக்கு. இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான பொருள்கள், நகை விற்கிற கடையில அவங்க என்ன பண்ண போறாங்க, அதனால அவங்களுக்கு அதில் வந்து எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லையா. ஆனால் ஸோ தே வாக்ட் அஹெட் எக்ஸப்ட் ஹமீத். எல்லாருமே வாக் பண்ணி போக ஆரம்பிச்சிட்டாங்க. யார் மட்டும் போகலை அப்படின்னா ஹமீது மட்டும் போகவே இல்லை, அங்கேயே தான் நிற்கிறானா. ஏன் நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போமா. It occurred to Hamid that his granny did not have a pair of tongues. அதாவது ஹமீது என்ன பண்ணுறான் அப்படின்னா யோசிக்கிறான், அவங்க கிராணி கிட்ட டாங்ஸ் அப்படின்னா இடுக்கி அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த கையில் வந்து ஒரு பொருளை வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னா நமக்கு அந்த பொருளை எடுக்கணும்னா நமக்கு என்ன தேவையோ அந்த ஸ்ட்ரென்த் அப்படி பிடிச்சி தூக்குறதுக்கு ஒரு இடுக்கி வேணும்ல, அதை பேலன்ஸ் பண்ணி தூக்குறதுக்கு சுடாமல் இருக்கும்ல, அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டங்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, இடுக்கி. அது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்க்குறான். Each time she cooked chapatis, the iron pan burnt her hand. ஒவ்வொரு டைமும் அவங்க பாட்டி வந்து சப்பாத்தி சுடும்போது அந்த இரும்பு பாத்திரம், அந்த பேன் அவங்க பாட்டியோட கையை சுட்டுக்கிட்டே இருக்குமா. அதுக்கப்புறம் if he bought her a pair of tongues, she would be very pleased. அவன் மட்டும் அந்த pair of tongues வாங்கிட்டு போனா அப்படின்னா அவங்க பாட்டி வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். She would never again burn her fingers. திரும்ப வந்து அவங்களுடைய கையை வந்து அவங்க சூடுபடுத்திக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்றான். It would be a really useful thing to have in the house. இதை வாங்கினா வீட்டுக்கு ரொம்ப தேவைப்படுற ஒரு பொருளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். So Hamid stopped to look at a pile of tongues at the hardware shop and asked the shopkeeper how much for this pair of tongues அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதனால அவன் என்ன பண்ணுறான்னா அந்த இடத்துல நின்று அந்த கடைக்காரங்கள்ட்ட கேட்குறானா, இந்த டாங்ஸ் எவ்வளோ விலை அப்படின்னு சொல்லி கேட்குறானா. அதுக்கு அந்த கடைக்காரன் என்ன சொல்கிறார் பாருங்க, இட்ஸ் நாட் ஃபார் யூ, இது உனக்கு கிடையாது. இதை யார் சொன்னான்னு கூட கேட்க சான்சஸ் இருக்குது. இட்ஸ் நாட் ஃபார் யூ அப்படின்னா ஷாப்கீப்பர் ஹமீது கிட்ட சொல்கிறாங்க, இது உனக்கானது இல்லை அப்படின்ட்டு. அதுக்கு அவன் என்ன சொல்கிறான், இட்ஸ் ஃபார் சேல் ஆர் நாட், இதை விற்பீங்களா விற்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த ஷாப்கீப்பர் என்ன சொல்கிறாருன்னா, வை ஷுட் இட் நாட் பி ஃபார் சேல். யார் சொன்னால் இது சேல்க்கு இல்லைன்ட்டு, சேல்க்கு தான். ஆனால் இதோட விலை என்னன்னா 6 பைசா. அப்போ டாங்ஸோட விலை என்ன ஷாப்கீப்பர் சொன்னது அப்படின்னா 6 பைசா. ஓகேவா, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. டாங்ஸோட விலை என்ன, 6 பைசா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹமீத் ஹேட் சாங் அப்படியே பக்குன்னா தான் அவனுக்கு 6 பைசாவா, ஏன்னா அவன்கிட்ட எவ்வளோ இருக்குது, 3 பைசா தானே இருக்குது, 6 பைசா கொடுத்தா அவனால் எப்படி வாங்க முடியும். அதான் வந்து அப்படி ஷாக்காக பார்க்குறானா. டெல் மீ த கரெக்ட் ப்ரைஸ், கரெக்டான ப்ரைஸ் இது கொஞ்சம் குறைச்சி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி, இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்குறானா. ஆல் ரைட், இட் வில் பி 5 பைஸ். ஓகே, சரி ஓகே, 5 பைசா வேணும்னா வாங்கு, இல்லைன்னா போ அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அடுத்து போகலாமா. ஹமீத் செட், வில் யூ கிவ் இட் டு மீ ஃபார் 3. அவன் கேட்குறான், 3 பைசாக்கு இதை தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அடுத்து என்ன பண்ணுறான்னா, தென் ஹி வாக்ட் அவே அஃப்ரைட் தட் த ஷாப்கீப்பர் வுட் ஸ்க்ரீம் அட் ஹிம். அவன் என்ன பண்ணுறான், 3 பைசாக்கு தரீங்களா அப்படின்னு கேட்டுட்டு ஷாப்கீப்பர் எங்கன்னா அவங்க வந்து திட்டிடுவாங்களோ கத்திடுவாங்களோ அப்படின்ற பயத்தில் கேட்டுட்டு அவன் அப்படியே போயிட்டானா. பட் த ஷாப்கீப்பர் டிட் நாட் ஸ்க்ரீம். ஷாப்கீப்பர் கத்தவே இல்லையா. ஆன் த கான்ட்ரரி, அதுக்கு எதிர்மாறா அவர் என்ன பண்ணார் அப்படின்னா ஹமீதை கூப்பிட்டு கேவ் ஹிம் த பேர் ஆஃப் டங்ஸ். ஹமீதை கூப்பிட்டு அந்த டங்ஸை வந்து அவனுக்கு கொடுத்துட்றாரா 3 பைசாக்காக. Hamid carried it on his shoulder as if it were a gun to show it to his friends. அதாவது ஹமீத் வந்து அவனுடைய ஷோல்டரில் வச்சுட்டு கன்னு மாதிரி அப்படி சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் போயிட்டு சொல்கிறானா. மோன்ஷைன் லாஃப்ட் அண்ட் செட், ஆர் யூ கிரேசி. மோன்ஷைன் என்ன பண்ணுறான்னா அவனை பார்த்து சிரிக்கிறானா, நீ என்ன லூஸா அப்படின்னு சொல்லி கேட்குறானா. யார் அப்படி கேட்டான்னு கேட்பாங்க, மோசின் தான் என்ன கேட்குறான், ஆர் யூ கிரேசி. ஆர் யூ கிரேசின்னு யார் கேட்குறா, மூன்சின் வந்து கேட்குறான். டாங்ஸோடைய ப்ரைஸ் என்ன சொன்னாங்க, 6 பைசான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 5 பைசாக்கு தரவா அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறமா அவன் ஃபைனலாக 3 பைசாக்கு அதை வாங்கிட்டு போயிட்டான். ஓகேவா, ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து 6 பைசா. அடுத்து பாருங்க, வாட் வில் யூ டூ வித் த டங்ஸ். இந்த டங்ஸை வச்சு நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டு சிரிக்கிறாங்க. ஹமீத் flung the tongs on the ground and replied, try and throw your water carrier on the ground, it will break. அதாவது ஹமீத் என்ன சொல்றானா, அவன் டங்ஸை கீழே போட்டுறானா. கீழே போட்டுட்டு சொல்றானா, பாரு நீயும் உன்னுடைய வாட்டர் கேரியர், மோசின் வந்து வாட்டர் கேரியர் வாங்கியிருப்பான்ல, நீயும் உன்னோட வாட்டர் கேரியரை தூக்கி போடு, அது இது மாதிரி உடையாம இருக்கான்னு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றானா. அடுத்து
முகமது said, are these tongues some kind of toys? முகமது என்ன கேட்குறான் அப்படின்னா, இந்த டங்ஸ் வந்து இதுவும் ஒரு விதமான பொம்மையா? ஃபர்ஸ்ட் மோசின் என்ன சொல்றான், சிரிச்சுட்டு என்ன முட்டாளான்னு கேட்குறான். முகமது என்ன கேட்குறான் அப்படின்னா, இந்த டங்ஸும் வந்து ஒரு விதமான பொம்மையா அப்படி சொல்லி கேட்குறானா. ஆமா, ஏன் இல்லை, இதுவும் பொம்மை தான் அப்படி சொல்லி அமித் சொல்றான். என்ன சொல்றான்னு பார்ப்போமா. Place them across your shoulder, it is a gun, and carry them in your hand, it is a musical instrument. By singing monks, my tongues are like a tiger among toys. என்ன சொல்கிறான், நீ வந்து ஷோல்டரில் டங்ஸ் எடுத்தால் அது கன்று மாதிரி இருக்கும், கையில் டங்ஸ் எடுத்துகிட்டு போனோன்னா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் மாங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்கல்ல, பாட்டிட்டு போகிறவங்களாம் எடுத்துகிட்டு போகிறாங்களா, அந்த மாதிரி மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி இருக்கும், அந்த மாதிரி சொல்கிறானா. இப்போ எல்லா டாய்ஸுக்கும் பார்த்தும்போது என்னோட டாங்ஸ் தான்னா எல்லா டாய்ஸுக்கும் புலி மாதிரி, டைகர் மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்கிறானா. அடுத்து போகலாமா. Sami would have brought a small tambourine asked with you, exchange them for my tambourine. tambourine அப்படின்னா என்னன்னா கஞ்சிரான்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். கஞ்சிரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும். வேண்டரிங் சிங்கர்ஸ் போயங்க நம்ம பார்த்துருப்போம் கஞ்சிரா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இருக்க ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா தம்போரின் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை யார் வாங்கியிருக்கா அப்படின்னா சாமி வந்து தம்போரின் வாங்கியிருக்கான். அப்போ தம்போரினை யார் வாங்கியிருக்கா, சாமி தான் என்ன வாங்கியிருக்கான் அப்படின்னா தம்போரின் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கியிருக்கான். அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இதை நான் உனக்கு தரேன், நீ உன்னோட டாங்ஸ் எனக்கு தரியா அப்படின்னு சொல்லி சொல்கிறானா. இது எவ்வளோ கொடுத்து வாங்கியிருக்கான் அப்படின்னா 8 பைசா கொடுத்து வாங்கியிருக்கான். அப்போ என்ன கேட்பாங்க அப்படின்னா தம்புரேன் யார் வாங்கினா அப்படின்னா சாமி வாங்கினா. எவ்வளோ விலை கொடுத்து வாங்கினா அப்படின்னா 8 பைசா கொடுத்து வாங்கினானா. பட் ஹமீத் would not. A pair of tongs would everyone over to his side. எல்லாருக்குமே அந்த பேர் ஆஃப் டாங்ஸ் வந்து பிடிச்சிருச்சான். பை 11 the village was again filled with excitement. மணி 11 ஆயிடுச்சு, வில்லேஜே பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக எக்ஸைட்மெண்ட்ல இருக்கு. ஆல் தோஸ் who had gone to the fair were back at home. யாரெல்லாம் வந்து கடை வீதிக்கு போனாங்களோ எல்லாரும் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஹமீதும் வந்து வீட்டுக்கு வந்துட்டானா. As soon as she heard his voice, Granny Amina ran out of the house, picked him up and kissed him. அதாவது அவன் வீட்டுக்கு வந்தோடனே அவங்க பாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா, அவன் வாய்ஸை கேட்டோடனே குடுகுடுன்னு வெளியில் ஓடியாந்து அவனை பிடிச்சிக்கிட்டு அவனுக்கு வந்து முத்த கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து போகலாமா. Suddenly she noticed the tongs in his hand. சடனாக அவங்க என்ன பார்க்குறாங்க, அவங்க கையில் அந்த இடுக்கி இருக்கிறத பார்க்குறாங்க. இதை நீ எங்கேருந்து பார்த்த அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அதுக்கு அவன் என்ன சொல்கிறான்னா, நான் இதை வாங்கிட்டு வந்தேன், ஐ பாட் தெம், நான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்றான். ஹவு மச் டிட் யூ பே ஃபார் தெம், இதுக்கு நீ எவ்வளோ கொடுத்த அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. 3 பைசா கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். யூ ஆர் எ ஸ்டூப்பிட் சைல்டு, நீ ரொம்ப ஸ்டூப்பிடானவன்டா நீ. ஏன் அப்படின்னா மணி வந்து பாரு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, நீ எதுவுமே சாப்பிடல, மதியத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நீ எதுவுமே சாப்பிடல, தண்ணி கூட குடிக்கல, இதை போய் வாங்கிட்டு வந்திருக்கியே, இதை விட உனக்கு ஒரு பெட்டரான ஒரு இரும்பு இது கிடைக்கவே இல்லை, இந்த இரும்பு இடுக்கியை விட உனக்கு வேற ஒரு பெட்டர் திங்ஸே கிடைக்கலையா அப்படின்னு சொல்லி உங்க கிராண்ட்மா கேட்குறாங்க. அதுக்கு ஹமீத் என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஹமீத் ரிப்ளைட் இன் அன் இன்ஜூர்டு வாய்ஸ், இன்ஜூர்டு டோன், ஒரு மாதிரி அப்படியே சோகமாக அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, யூ பர்ன்ட் யுவர் ஃபிங்கர்ஸ் ஆன் ஏ அயன் பேன் ஸோ ஐ பாட் தெம். நீங்கள் வந்து உங்கள் விரலை வந்து அயன் பேனில் சுட்டுக்கிறீங்க, அதனால தான் நான் இது வந்து உங்களுக்காக வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவங்க கிராண்டிக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுது. ஹமீடோடைய இந்த செல்ஃப்லெஸ்னஸ், தன்னலமாக இல்லாமல் அவன் என்ன பண்ணுறான்னா பாட்டிக்காக வாங்கிட்டு வந்தால, அதை பார்த்தோன்னே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சான். ஷீ ஸ்டார்டட் க்ரையிங், அவங்க அப்படியே அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபார் த ரிச்டு உமன் த பேர் ஆஃப் tongues வாஸ் எ ப்ரீசியஸ் ஆஸ் எ sack of silver. இந்த மாதிரி வந்து ஒரு வயசான ஒரு மாதிரி எதுவுமே இல்லாத ஒரு பெண்மணிக்கு அந்த டங்ஸே என்ன அப்படின்னா சில்வரை விட ரொம்ப பெருசு, ப்ரீஷியஸான ஒன்று அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ உங்களுக்கு இந்த லெசன் வந்து இதுதான் சொல்கிறாங்க. அவன் வந்து என்ன இதில் மாறல் அப்படின்னா, எந்த ஒரு பொருளுமே பார்த்தீங்கன்னா விலை வந்து முக்கியமே இல்லை, எவ்வளோ பெருசாக இருக்கிறது முக்கியமே இல்லை, அந்த ஒரு சின்ன பொருளாக கூட இருக்கட்டும், நம்ம எவ்வளோ அன்போடு வந்து வாங்கிட்டு போகிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் வந்து அவன் வந்து பெரிய பெரிய பொருள் வாங்கலை, அவனுக்காக எதுவுமே வாங்கலை, அவங்க பாட்டிக்காக அவன் வச்சிருந்த காசுல தானே வாங்கிட்டு போகிறோம். அப்போ அந்த அன்பு தானே இங்கே பெருசு, அதை தான் வந்து இதில் சொல்கிறாங்க. இதை யார் எழுதுனா அப்படின்னா முன்ஷி பிரேம்சந்த். இதை டிரான்ஸ்லேட் பண்ணது யார் அப்படின்னா உமா ராமன். கதை யாரோடது அப்படின்னா முன்ஷி பிரேம்சந்த். இதை நமக்கு டிரான்ஸ்லேட் பண்ணது யார் அப்படின்னா உமா ராமன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, இதோட ஆன்சர் பார்த்துடலாம். ஹமீத் தாட் தட் ஹிஸ் கிராண்ட்மா would be pleased if he bought. அதாவது ஹமீத் வந்து என்ன யோசிக்கிறான் அப்படின்னா, என்ன வாங்கினா அவங்க கிராண்ட்மாக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா பேர் ஆஃப் tongues. அடுத்து போகலாமா. ஹமீத் ஹார்ட் sank because the price of tongue was. ஹமீதோட ஹார்ட் வந்து ஐயோ அச்சோ இவ்வளோ அப்படின்னு பதட்டம் ஆகுதுல. ஏன் அப்படின்னா அந்த டங்ஸோட ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. டங்ஸோட ப்ரைஸ் எவ்வளோ, 8 பைசா.
ரொம்ப அதிகமாக இருந்ததுனால அவனுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. மை டாங்ஸ் ஆர் லைக் ஏ டைகர் அமாங் டாய்ஸ். இட் மீன்ஸ் என்னோட டாங்ஸ் வந்து எல்லா அதாவது எல்லா பொம்மையுமே என்னோட டாங்ஸ் பார்க்கும்போது புலி மாதிரி அப்படின்னு சொல்கிறான்ல. அப்படின்னா என்ன அப்படின்னா ஹமீத் வேல்யூட் ஹிஸ் டாய்ஸ். அவன் வந்து அவனுடைய பொம்மைக்கு அவ்வளோ வேல்யூ கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து போகலாமா? ஹமீத் கிராண்டி ஸ்கோல்டட் ஹிம் ஃபார் பையிங் அயன் டாங்ஸ். தென் ஹி அண்டர்ஸ்டுட் தட் ஹமீத் ஹேட் பாட் இட். அதாவது அவன் இந்த இரும்பு டாங்ஸ் வாங்கிட்டு வந்ததுக்கு அவங்க பாட்டி வந்து திட்டினாங்கல்ல. அப்புறமா அவங்க என்ன அதில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அவனுடைய லவ் அண்ட் கன்சர்ன். ஹமீத் வந்து பாட்டி மேலே எவ்வளோ அன்பாக கன்சர்னாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சந்தோஷப்பட்டாங்க. கிளாசரி பார்க்கலாமா? டாங்ஸ் அப்படின்னா என்ன? இடுக்கி சொன்னா பொருளை வந்து நம்ம எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது. எ டூல் யூஸ்டு டு ஹோல்ட் ஹாட் திங்ஸ். சூடான பொருளை ஹோல்ட் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ் ஆகிறது தான் டாங்ஸ் அப்படின்றோம். ப்ரீஷியஸ் அப்படின்னா ரொம்ப வேல்யூவானது, ரொம்ப விலை மதிப்பு இல்லாதது. என்ன விலை மதிப்பு இல்லாதது? அவங்க பாட்டிக்கு அவங்க வாங்கிட்டு வந்த டாங்ஸ் தான் வந்து விலை மதிப்பு இல்லாதது. விரிச் அப்படின்னா அன்ஹாப்பி, இந்த மாதிரி ஒரு சோகத்திலே இருக்கிறாங்கல்ல, அதுதான் விரிச் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த லெசன் வந்து முடியுது. நம்ம லெசன் ஃபுல்லாக பார்த்துருக்கோம் லைன் பை லைன். இதில் நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு ஃபுல்லாக பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாசரி ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா யூனிட் 2ல் நமக்கு சேனம் ஆன்டனிம்ஸ் இருக்குல்ல, அதனால் அதில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புக் பேக்கும் பார்த்துருக்கோம். பொறுமையாக வச்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் சொல்லுங்கள். தேங்க்யூ.